ஹாய் ஹலோ. இன்றைக்கி வந்து 9th December 2025 கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸில் வந்து ஃபஸ்ட்டு நியூஸாக பார்த்தீங்கன்னா பிரதமரோட நியூஸ் தான் வந்திருக்கு. அறிவியல் தொழில்நுட்ப சாதனைகளால் உலகை ஈர்க்கும் இந்தியா, பிரதமர் மோடி பெருமிதம். ஒவ்வொரு மாதமும் வந்து கடைசி ஞாயிற்றுக்கிழமை வந்து மன் கி பாத் என்ற வானொலி நிகழ்ச்சியில் வந்து பிரதமர் மோடி வந்து பேசுவார். அந்த நிகழ்ச்சியில் என்னென்ன பேசியிருக்காரு அப்படின்றத வந்து என்னென்ன இம்பார்ட்டண்ட்டாக பேசியிருக்காருன்றத மட்டும் தான் பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு நியூஸாக வந்து அவர் என்னென்னா, விவேகானந்தரோட பிறந்த தினமான ஜனவரி 12 தேசிய இளைஞர் தினம் கொண்டாடப்பட உள்ளதை வந்து அவர் பேசியிருக்காரு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு பயணித்த முதல் இந்திய வீரராக நாட்டுக்கு பெருமை சேர்த்தவர் வந்து சுபன்ஸ்ரீ சுக்லான்ற மாதிரி பேசியிருக்காரு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நாட்டில் சிவங்கி புலிகளின் எண்ணிக்கை வந்து 30க்கும் மேல் உயர்ந்தது, இதை இன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து வினாடி வினா போட்டி சில நாட்களுக்கு முன் நடைபெற்று இதில் 50 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். கட்டுரை போட்டியும் நடந்த இப்போட்டிகளில் தமிழ்நாடு முதலிடத்தையும் உத்தரப்பிரதேசம் 2ஆம் இடத்தையும் பிடித்து உள்ளதுன்றத வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஆன்டிபயோட்டிக் மருந்தை பற்றி பேசியிருக்காங்க. நிமோனியா, சிறுநீரக தொற்று போன்ற நோய்களுக்கு எதிரான ஆன்டிபயோட்டிக்கல் மருந்துகள் பலம் குன்றியாக உள்ளதாக இந்திய மருத்துவ ஆய்வுக்குழு அறிவிக்கையில் தெரிவித்துள்ளது. இது மிகவும் கவலைக்குரிய விஷயம்ன்ற மாதிரி அவர் வந்து பேசியிருக்காரு. நெக்ஸ்ட்டு நியூஸாக பார்த்தீங்கன்னா வந்து மாண்புமிகு குடியரசுத் தலைவர் பற்றி வந்திருக்கு. நீர்மூழ்கி கப்பலில் பயணித்த நாட்டின் முதல் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் கடந்த 2006 INS சிந்து ரக்ஷக் அவருக்கு பிறகு நீர்மூழ்கி கப்பலில் பயணித்த 2வது குடியரசுத் தலைவர் என்ற பெருமையை வந்து திரௌபதி முர்மு தனக்கு சொந்தமாக்கி உள்ளார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன கப்பலில் பயணிச்சிருக்காங்கன்னா வந்து இந்திய கடற்படையின் முன்கள நீர்மூழ்கி கப்பலான INS வாக்ஷீர் B-75 ஸ்கோர்பின் திட்டத்தின் கீழ் உள்நாட்டில் கட்டப்பட்ட 6வது மற்றும் கடைசி நீர்மூழ்கியாகும். இந்த கப்பல் கடந்த ஜனவரியில் கடற்படையில் இணைக்கப்பட்டது. எந்த நீர்மூழ்கி கப்பலில் பயணிச்சிருக்காங்கன்றது அப்துல் கலாம் வந்து பயணித்தது வந்து சிந்து ரக்ஷக். ஆனால் இப்போ திரௌபதி முர்மு அவர்கள் பயணித்தது வந்து INS வாக்ஷீர் B-75 ஸ்கோர்பின். அடுத்ததாக வந்து கோவை மேம்பாலத்திற்கு சி சுப்பிரமணியம் பெயர். மத்திய முன்னாள் அமைச்சர் தான் வந்து சி சுப்பிரமணியம். அதுவும் இல்லாமல் வந்து பசுமை புரட்சிக்கு அடித்தளமாக இருந்தவரும் இவர் தான். நாட்டு மக்களின் பசுபினி போக்கிய பசுமை புரட்சிக்கு அடித்தளமாக இருந்தவர் பாரத ரத்னா சி சுப்பிரமணியம். இவரோட பேரை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து கோவை மேம்பாலத்திற்கு வந்து சூட்டுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா முக்கியமான ஆர்டிகல்ஸ் ஒன்று வந்திருக்கு. இஸ்ரோவை பற்றி ஒரு ஆர்டிகல்ஸ் வந்திருக்கு. கனவுகளை சுமக்கும் LVM-3 இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனமான இஸ்ரோவுக்கு 2025 ஒரு சாதனை ஆண்டு என்றே சொல்லலாம். கடைசியாக கடந்த டிசம்பர் 24 வந்து LVM-3 என்ற ராக்கெட் மூலம் அதிக எடை கொண்ட செயற்கைக்கோள்களை விண்வெளி செலுத்தி வெற்றிகரமாக நிலைநிறுத்தியது மூலம் அந்த சாதனை மேலும் ஒரு மணிமுகம் 6100 கிலோ உள்ள ஒரு செயற்கைக்கோளை வந்து டிசம்பர் 24 வந்து அவங்க அனுப்புனாங்க. அமெரிக்கா சேர்ந்த நியூ ஃபேஸ் நிறுவனம் தான் வந்து இதை அனுப்புனாங்க. அதை பற்றி தான் ஃபுல்லாக ஆர்டிகல்ஸ் கொடுத்துருக்கோம். ஆல்ரெடி இந்த நியூஸ் வந்து நம்ம பார்த்துருந்தோம். இப்போ வந்து திருப்பியும் வந்து அந்த நியூஸோட சின்ன ஆர்டிகல்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அமெரிக்காவை சேர்ந்த AST ஸ்பேஸ் மொபைல் நிறுவனத்தின் ப்ளூபேர்ட் 6 எனப்படும் அந்த தகவல் தொடர்பு செயற்கைக்கோள் 6100 கிலோ எடை கொண்டது. வெளிநாட்டு செயற்கைக்கோள்களை விண்ணுக்கு அனுப்பும் வர்த்தக நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் இஸ்ரோவின் நியூ ஃபேஸ் இந்தியா லிமிடெட் நிறுவனம் ப்ளூபேர்ட் செயற்கைக்கோளை வெற்றிகரமாக செலுத்தியது. ப்ளூபேர்ட் 6 செயற்கைக்கோள் விண்வெளியிலிருந்து நேரடியாக கைபேசிக்கு 5G அதிவேகமான இணைய சேவையை வழங்கும். இதன் மூலம் சிக்னல் கோபுரங்கள் அல்லாத அடர்ந்த காடுகள், மலைப்பகுதிகளில், நீர்த்தடங்களில் 5G வேகத்தில் இணையும் வீடியோ அழைப்புகள் மற்றும் குறுஞ்செய்தி சேவைகளை பெற முடியும். ப்ளூபேர்ட் 6 செயற்கைக்கோள் வெற்றியின் மூலம்
1993ஆம் ஆண்டிலிருந்து தற்போது வரை 34 நாடுகளில் 434 செயற்கைக்கோள்களை செலுத்திய பெருமை இஸ்ரோ பெற்றுள்ளது. அதிலும் அதிக எடை உள்ள செயற்கைக்கோள் செலுத்தியதன் வாயிலாக சர்வதேச அளவில் இஸ்ரோவின் வர்த்தக மதிப்பு உயர்ந்திருப்பது இந்தியாவுக்கு கிடைத்திருக்கும் பெருமை. அதிக எடை கொண்ட செயற்கைக்கோள்களை செலுத்துவதற்காக GSLV Mark 3 அல்லது LVM-3 என அழைக்கப்படும் அதிநவீன ராக்கெட்டை இஸ்ரோ உருவாக்கியுள்ளது. இதன் வாயிலாக புவி தாழ்வட்ட பாதையில் 8000 கிலோ எடை கொண்ட செயற்கைக்கோள்களையும் ஒத்திசைவு பாதையில் 4000க்கும் அதிகமான எடை கொண்ட செயற்கைக்கோள்களை நிலைநிறுத்த முடியும். இந்த LVM வச்சு 8000 kg இருந்தாலும் அவங்க நிலைநிறுத்த முடியுன்ற மாதிரி இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. LVM-3 ராக்கெட் மூலம் 6100 கிலோ எடை கொண்ட செயற்கைக்கோள் வெற்றிகரமாக செலுத்தப்பட்டிருப்பது மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் ககன்யான் திட்டத்திற்கு உத்வேகமாக அமையும். LVM-3 ராக்கெட்டின் 9வது வெற்றிகரமான இந்த பயணத்தின் மூலம் LVM-3 ராக்கெட் 100% நம்பகத்தன்மையை பெற்றுள்ளது. ப்ளூபேர்ட் பிளாக் 2 மிஷன் LVM-3 ராக்கெட்டின் 6வது வெற்றியாகும். GSAT-19 என்கின்ற தகவல் தொடர்பு செயற்கைக்கோளை 2017ஆம் ஆண்டு விண்வெளியில் நிலைநிறுத்தியது மூலம் அதன் வெற்றி பயணம் தொடங்கியது. அதே ராக்கெட்டின் மூலம் 3850 கிலோ எடை கொண்ட சந்திராயன்-2 விண்கலத்தை புவியின் வளிமண்டலத்திற்கு வெளியே 2019ஆம் ஆண்டிலும் சந்திராயன்-3 விண்கலத்தை 2023ஆம் ஆண்டிலும் செலுத்தி விஞ்ஞான உலகின் புருவத்தை உயர்த்த வைத்தது இஸ்ரோ. பிரிட்டனை சேர்ந்த ஒன்வெப் நிறுவனத்தின் 72 செயற்கைக்கோளை LVM-3 ராக்கெட் மூலம் இஸ்ரோ செலுத்தியுள்ளது. தலா 36 செயற்கைக்கோள்கள் என 2022 அக்டோபரிலும் 2023 மார்ச்சிலும் வெற்றிகரமாக செலுத்தப்பட்டது. ப்ளூபேர்ட் செயற்கைக்கோளுக்கு முன்னதாக கடந்த நவம்பரில் CMS-3 என்கின்ற 4400 கிலோ எடை கொண்ட தகவல் தொடர்பு செயற்கைக்கோளை LVM-3 ராக்கெட் மூலம் இஸ்ரோ விண்வெளியில் நிலைநிறுத்தியது. இஸ்ரோவின் அதிக சக்தி வாய்ந்த ராக்கெட் தயாரிப்பு பயணம் 1980இல் தொடங்கியது. 35 கிலோ எடை கொண்ட ரோகிணி RS-1 என்கின்ற சோதனை செயற்கைக்கோளை SLV-3 ராக்கெட்டின் மூலம் செலுத்தியது. அதன் பிறகு ASLV, PSLV, GSLV என இஸ்ரோவின் ராக்கெட் தயாரிப்பு பரிமாணம் வேகமடைந்தது. இஸ்ரோவின் கனவு திட்டமான ககன்யான் திட்டத்தையும் LVM-3 ராக்கெட் மூலம் செயல்படுத்த முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. ககன்யான் விண்கலம் மூலம் செலுத்தப்படும் விண்வெளி வீரர்கள் புவியிலிருந்து 400 கிலோமீட்டர் சுற்றுப்பாதையில் 3 நாட்கள் ஆய்வு செய்வார்கள். பின்னர் மீண்டும் அதே விண்கலம் மூலம் பாதுகாப்பாக தரையிறக்கப்படுவார்கள். இதுதான் ககன்யான் திட்டத்தின் இலக்கு. ககன்யான் திட்டத்தின் மூலம் மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் முன்னர் வியோமித்ரா என்ற பெண் தோற்றம் கொண்ட ரோபோவை LVM-3 ராக்கெட் மூலம் விண்வெளிக்கு அனுப்ப இஸ்ரோ தயாராகியுள்ளது. இதற்கான அனைத்து கட்ட சோதனைகளும் நிறைவடைந்தது. எப்போது வேண்டுமானாலும் வியோமித்ராவை விண்வெளிக்கு செலுத்த தயார் நிலையில் உள்ளது இஸ்ரோ. வியோமித்ரா சோதனை வெற்றியடைந்தால் அடுத்த கட்டமாக ககன்யான் திட்டத்திற்காக தேர்வு செய்யப்பட்டுள்ள விண்வெளி வீரர்கள் விண்வெளிக்கு அனுப்பப்படுவார்கள். அதன் மூலம் தங்கள் சொந்த நாட்டு விண்வெளி வீரர்களை விண்வெளிக்கு அனுப்பிய அமெரிக்கா, ரஷ்யா, சீனாவின் வரிசையில் இந்தியாவும் இடம்பெறும். எதிர்காலத்தில் சொந்தமாக விண்வெளி நிலையத்தை அமைக்கவும் இஸ்ரோ திட்டமிட்டு வருகிறது. பாரதிய அந்தரிக்ஷ நிலையம் என பெயரிடப்பட்டுள்ள அந்த திட்டத்திற்கான கனவுகளை சுமக்க தயாராகி வருகிறது LVM-3. இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சது. நன்றி.